வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்து அப்படி அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போல நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல ஜின்னு ஹீரோ கிட்ட நீ எதுக்காக தனியா இருந்து கவலைப்படுற, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பாத்தீங்கன்னா கூப்பிடும் போதே இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ எதுக்குடா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படி இருக்கும்போது இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பாத்தீங்கன்னா ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம வீடை பார்க்கும் போதே பெரிய அரண்மனை மாதிரி இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அதே சேம் டைம்ல அன்னைக்கு நைட் ஒரு பில்டிங்கை பாத்தீங்கன்னா தரமட்டமாக்கிறதுக்காக மாஸ்க் போட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாம்பு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கேட்கும் போதே இதை பார்த்த மொத்த பேருமே ஆடி போயிருப்பாங்க. டேய் நடுராத்திரி 12 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ பாத்திருப்பான். அதே தான் நானும் கேட்கிறேன், நடுராத்திரி 12 மணிக்கு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க பார்த்த மொத்த பேருமே மிரண்டு போயிருப்பாங்க. அந்த மாஸ்க் போட குரூப்பும் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்திருக்கோம். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்த இடத்துக்கு வந்துட்டான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம், இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்டை நோக்கி ஓடும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அட என்னங்கப்பா எதுக்காக இவர் அவசரப்பட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் என்ன அப்படி பெருசா கேட்டேன், சும்மா பேசிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னா யாருமே பேசுறதுக்கு ரெடியா இல்ல போல. அப்படி இருக்கும்போது எனக்கு இது தவிர வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போர்ட்டல் மூலியமா தப்பிச்சு போக பாக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெப்பன் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது லாஸ்டா போன ஒரு பொண்ணு மேல பாத்தீங்கன்னா அட்டாக் விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படியே கீழே வந்திருப்பா. இதை பார்த்த மத்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து கிடக்குறா. பட் அவளை அட்டாக் பண்ண மாதிரி எந்த ஒரு வெப்பனுமே பாத்தீங்கன்னா இருந்திருக்காது. ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹீரோ பார்க்கும் போதே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது அவளை தூக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு மாஸ்க் போட பர்சன் பாத்தீங்கன்னா வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணும்போது அவனால பாத்தீங்கன்னா தூக்கி இருக்க முடியாது. இது இன்னொரு பர்சனும் பார்த்திருப்பான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இந்த பொண்ணு என்னால தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது அப்பதான் விஷயமே காமிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்பேரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த அட்டாக்னால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைண்டிங் மேஜிக் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அதை அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்கும். இதை வந்து அங்க கூடிய மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. ஏன்னா தடிமட்டு பையில அந்த பொண்ணு உங்களால தூக்க முடியா, ஏமா நீ அவளை வீட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலாய்க்கும் போது இதை வந்து அங்க இருக்கிற அந்த பொண்ணு பார்த்திருப்பா. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால மூவ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நமக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல, அப்படி இருக்கும்போது என்ன விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கிற அந்த பர்சன் பார்த்திருப்பான். கண்டிப்பா எப்படி என்னால உன்னை விட்டுட்டு போக முடியும், கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இது அந்த பொண்ணு பார்த்திருப்பா. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது உன்னால என்ன விட்டு போக முடியாது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவனை போட்டு பொழக்கிறது தான், அவனை போய் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை மத்த 3 பேருமே பார்த்திருப்பாங்க. நீ யாரு எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, ஆனா நீ பெரிய பிரச்சனை பண்ணிட்ட, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அத்தனை பெருமை பார்த்துமே ஹீரோ போட்டு புழக்கத்துக்காக அவங்களும் வந்திருப்பானுங்க. ஹீரோ பார்த்திருப்பான். நோ தப்பா இருக்குண்ணா, நான் ஜஸ்ட் பேஸ்ட் போலாம் தான் வந்தேன், பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெப்பன் எடுத்தீங்க. அப்படி இருக்கும்போதே இதுக்கு மேல ஐயோ அம்மானாலும் கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கெத்தா லுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே ஒன்னா அட்டாக் பண்ண வரும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா டக்குனு அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணிருப்பான். அதாவது கிட்டத்தட்ட ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எபிலிட்டி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். அண்ட் அது இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே அங்கிருந்து அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஆடி போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அத்தனை பேர் பாத்தீங்கன்னா பாஞ்சு வந்திருப்பாங்க. பட் ஹீரோ யூஸ் பண்ண ஸ்கில்னால பாத்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு கீழே வந்திருப்பாங்க. இதை வந்து தலைவனும் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம தெளிவாவும் மென்ஷன் பண்ணிருப்பான். நீங்க பேன்சி கேங்க சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் பேன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கேங் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் ஜெயில தான் இருக்காங்க. பட் அந்த கேங்க சேர்ந்த 4 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 4 பேர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாம்பு பிளாஸ்ட் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இவங்க 4 பேருமே ரொம்ப மோசமான குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எத்த நடந்து வரும்போது இதை வந்து அங்க இருக்கிற ஒரு பர்சன் பார்த்திருப்பான். உனக்கு எப்படி எங்களோட கேங்க பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த பர்சன் பாத்துமே கேட்கும் போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஏன்டா எனக்கு கேங்க பத்தி மட்டும் கிடையாது, உங்க எல்லாத்த பத்தியுமே நல்லா தெரியும், தெளிவா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். அதுலயும் முக்கியமா அங்க ஒரு பர்சனை பார்த்து இவனோட உண்மையான பேர் வந்து குவாக். அது மட்டும் இல்லாம டெய்லி லைஃப் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹெவி லிப்டரா இருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை பார்த்து அவனே ஆடி போயிருப்பான். அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சனை பார்த்திருப்பான். அடுத்து உன்னோட பேர் வந்து சியோன், நீ தான் இந்த பாம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம
நீ ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க இத பார்த்து அவனும் ஆடி போயிருப்பான். அடுத்து கிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனையும் பார்த்திருப்பான். நீ வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம ஒரு டெலிவரி பாயாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்களும் பாத்தீங்கன்னா ஆடி போய் பார்த்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட வந்திருப்பான். உன்னோட பேரு யூகி, கொரியன் உமன் யூனிவர்சிட்டில நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்க, அது மட்டும் இல்லாம பேன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீமோட உண்மையான ஹிடன் பாஸ் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்னால மேஜிக்கல் ஐட்டத்தையும் எலக்ட்ரானிக் டிவைஸையும் வந்து டிசேபிள் பண்ண முடியும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கேட்டுப்பான். இத பார்த்து அங்கிருந்தவள ஆடி போயிருப்பா. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யூகி கேட்கும்போது உங்களை பத்தி எல்லாமே இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது என்ன பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கேட்கும்போது இத வந்து யூகியும் பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம யூகி அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்க்கும்போதே அப்பதான் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இவன் தான் பாத்தீங்கன்னா சுயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அப்படின்னா நீ தான் சுயின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோவும் பாத்திருப்பான். நான் தான் சுயின், ஒரு வேலை நீ கண்டுபிடிச்சிட்ட போல, சரி ஓகே அப்படி இருக்கும்போதே நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியை கேட்கணும், பதில் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இதை வந்து யூகி பாத்திருப்பா. நான் எதுக்காக உன்னை நம்பணும், அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இதை ஹீரோவும் பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவனை கேட்டுப்பான். அப்படின்னா இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் உன்னோட டீம் எல்லாருமே சேர்ந்து 3 அட்டாக் வந்து பண்ணிருக்கீங்க, பட் அந்த 3 அட்டாக்ல எந்த ஒரு மனுஷங்களுமே சாகவே இல்ல, அதாவது மத்த மனுஷங்க காய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கவே இல்ல, நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் டேமேஜ் பண்ண நினைச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போதே எதுவா இருந்தாலும் அது ஒரு கிரைம் தான். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க தான் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடையாது, எல்லாத்தையுமே நீ ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்ட. நீ எதுக்காக இந்த அட்டாக் எல்லாத்தையும் பிளான் பண்ண, அது மட்டும் இல்லாம எப்படி இந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா வந்துட்டு போறீங்க, அண்ட் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாருமே எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கு நம்மளோட ஹீரோ பாத்துமே கேட்கும் போதே இதை வந்து யூகி பாத்திருப்பா. யூகி ஷாக் ஆயிருப்பா. நீ இப்ப என்ன கேட்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கேட்க வரும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஒரு வழியா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்க போல, அப்படி இருக்கும்போது பேசு, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யூகி பாத்துட்டு இருக்க அப்படிங்க பண்ணி இந்த பாரு யூகி, எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது உனக்கு காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலவே உங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களும் பாத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யூகியும் கேட்டுப்பா, நாங்க எப்படி உன்ன நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்மளோட ஹீரோ தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். உனக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும், இல்ல அப்படின்னா நான் பாட்டு உங்களை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இது யூகி பாத்திருப்பா. யூகி பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளை யோசிச்சு பாத்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போதே நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகி ஒத்துக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டி வந்து கேன்சல் பண்ணிருப்பான். சரி என்ன கேள்வி வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கும் போதே ஹீரோ பாத்திருப்பான். சேச்சே அதுக்கான இடம் இது கிடையாது, இந்த இடத்துல இருந்தா செட் ஆகாது, அப்படி இருக்கும்போது உங்களோட சேஃப் ஹவுஸ்க்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பாம் எல்லாம் எடுத்துருங்க, இல்ல அப்படின்னா கோவத்துல எது போட்டுற போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்ல மத்தவங்களும் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸில போனா லேட் ஆகும், நீங்க வந்தீங்க தெரியுமா போர்ட்டல், அது மூலியமாவே போலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பாத்தீங்கன்னா போர்ட்டல் மூலியமா அவங்களோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து இருப்பான். பரவாயில்லப்பா இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அங்கதான் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பாங்க. யூகியோட டீம்லாம் பாத்தீங்கன்னா கடுப்புல ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ பாத்திருப்பான். எதுக்காக அப்படி பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம மாஸ்க் எடுங்க பார்த்தா நீங்க ஏன் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போதே மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்திருப்பான். எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லும் போதே யூகி மாஸ்க் கழட்டி இருப்பா. இந்த இடத்துல காத்து கம்மியா இருக்கும், அதனாலதான் மாஸ்க் கழட்டினா, இல்லைன்னா கண்டிப்பா கழட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சிருப்பான். சரி நீ வந்து கேட்டு தானே கிளியர் பண்ணிட்டு இருப்ப, அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன இங்க வேலை, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி எங்களை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்து கேட்கும் போதே ஹீரோ தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். எஸ்கியூஸ் மீ மேடம், நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன், நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணதுக்கான காரணம் என்னோட ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அதாவது உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சொல்லப்படாத எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும்போது இது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களும் பாத்திருப்பாங்க. சரி எதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதான், சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது மத்தவங்களும் பாத்திருப்பாங்க. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். நீங்க ஜின்னோட ஆர்டிகலை பாத்தீங்களா, என்ன பத்தி போட்டுருந்தா, அது மட்டும் இல்லாம அதுல வந்து நான் ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மத்தவங்களும் அதை பாத்திருப்பாங்க. அண்ட் யூகிங் கத்திருப்பா, அப்படி நீ சொல்லத பார்த்தா எங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை ஹீரோ பாத்திருப்பான். சேச்சா கண்டிப்பா கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்ல, நான் லெவல் 5 எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு ஸ்பெஷல் யூனிட்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க அத்தனை பேத்தோட ஃபேஸும் பாத்தீங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். இதை ஹீரோ பாத்திருப்பான். சரி சரி பேஸ் அப்படி வைக்காதீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷல் யூனிட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த யூனிட்டுக்கு சம்பந்தப்பட்ட பில்டிங் தான் அழிச்சிருக்கீங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். ஆனா உங்களோட காரணமும் என்னோட காரணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது யூகி பாத்திருப்பா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். நான் ஒரு ஆர்ஃபன், அதுலயும் முக்கியமா கேட் உருவானதுனால குடும்பத்தை இழந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான்.
பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இது ஒரு விபத்து அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. நானும் அப்படிதான் நம்பினேன். அது மட்டும் இல்லாம நாட்கள் போக போக தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இது விபத்து கிடையாது. இது மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போதே, இத வந்து அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஹீரோவும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்ப கேட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு கேட்ட பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த இடத்துக்கு இன்னொரு கேட் பாத்தீங்கன்னா வரவே வராது. இதன் காரணமா அந்த லேண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு போகும். அதே சேம் டைம்ல நான் இருந்த இடம் சிட்டியோட முக்கியமான இடம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ட்டு கேட் வரப்போது முன்னாடி தெரிஞ்சும் கூட மக்கள் அங்கிருந்து யாருமே அப்புறப்படுத்தல. யாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தடுக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யார் இருக்கா, எவன் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஸ்பெஷல் யூனிட்ல சேர்ந்து அதோட ஹெட்டா மாற போறேன். அது மட்டும் இல்லாம எவன் இதுக்கு முன்னாடி இருக்கானோ அவனை போட்டு பொழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கெத்தா சொல்ல இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரா இருக்கும். டான்ஸ் அப்படிங்க.